ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவத்தின் வலிமை தெரிந்ததால் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்வதாக மனதின் குரல் உரையில் பிரதமர் மோடி பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூரால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உலக அளவில் புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளதாகவும் பேச்சு. குஜராத்தின் கீர் வனப்பகுதியில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 உயர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி தகவல். கீர் வனப்பகுதியில் மோசமான நிலைமையை அப்பகுதி மக்கள் மாற்றி காட்டியுள்ளதாக மனதின் குரல் உரையில் பேச்சு. பள்ளிகளில் பிளாக் போர்டுகளுடன் புதிதாக சுகர் போர்டுகளும் வைக்கப்படுவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ருசிகரம். மாணவர்களுக்கு சர்க்கரை நோய் பாதிக்காமல் தடுக்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தொண்டர்களின் அடையாளமான கட்சியையும் ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்து கூட்டணி அமைத்தவர் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர் பற்றி இடி நடத்திய ரைடுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என்றும் கேள்வி. ஈடியை கண்டும் பயமில்லை, மோடியை கண்டும் பயமில்லை என்றால் உதயநிதியின் உறவினர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார் என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கேள்வி. ஈடியை கண்டும் மோடியை கண்டும் பயப்பட மாட்டோம், அடிபணிய மாட்டோம் என்று உதயநிதி நேற்று தெரிவித்த கருத்துக்கு பதில். உதயநிதி அவர்கள் சொன்னார், ஈடி கண்டால் பயப்படும்ல, மோடி கண்டால் பயப்படும்ல, அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டு கொடுக்கும்? அவர் தம்பி எதுக்கு ஓடினார் வெளிநாட்டு கொடுக்கும்? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கிறான். தப்பித்தோம் பிடித்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தியை ரெண்டு பேசிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பி காரணம். குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளது. 1000 கோடி ரூபாய் ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து என்கிற அச்சத்தில் டெல்லி பயணம் என தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. உதகையில் கனமழை பெய்து வரும் நிலையில் மரம் விழுந்து சிறுவன் ஆதிதேவ் உயிரிழப்பு. பைன் ஃபாரஸ்ட் பகுதியை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த போது மரம் விழுந்ததில் 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடிக்கும் கனமழையால் கோவை நொய்யல் ஆற்றில் வெள்ளம். வறண்டு கிடந்த சித்திரை சாவடி அணை நிரம்பி பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.